Hello everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு நாம பாராசிட்டிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாராசிட்டிசம்னா என்ன? நாம் ப்ரிடேஷன் பற்றி பார்த்தோம். ப்ரிடேஷன் இப்போ முந்தின வீடியோஸில் நம்ம பார்த்ததை பற்றிலாம் சொல்வோம். நம்ம பாப்புலேஷன் க்ரோத் ரேட் சரி, அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது போட்டு. சரி, பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்னா என்ன? ஒரு பாப்புலேஷன் ஒரு ஸ்பீஷீஸ் இன்னொரு ஸ்பீஷீஸ் அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அது எப்படி அந்த இன்ட்ராக்ஷனை இது நல்ல வழியில் வச்சுக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம ப்ரிடேஷன் பார்த்தாச்சு, காம்படிஷன் பார்த்தாச்சு. ப்ரிடேஷன், காம்படிஷன். ப்ரிடேஷன்னா ப்ளஸ்கமா மைனஸ், இது பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்பீஷீஸ் பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று அழியுது. அப்புறம் காம்படிஷன் ரெண்டுமே அழியுது, இதை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாராசிட்டிசம், விச் இஸ் சிமிலர் டு ப்ரிடேஷன். ஆனால் எப்படி அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அதை தான் நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பாராசிட்டிக் மோட் ஃபார் ஃப்ரீ லாட்ஜிங் அண்ட் மீல்ஸ். இந்த பாராசிட்டிசமில் நான் தங்குறதுக்கு ஒரு இடம் ஃப்ரீயாகவும் சாப்பாடும் கிடச்சிச்சு, வித்தவுட் தி சென்ஸ் ஆஃப் அங்கே அந்த பாராசைட்டுக்கோட ஹோஸ்ட்டுக்கு இந்த அஃபெக்ட் ஆகுறது தெரியாமல் நடக்குது, அது பாராசிட்டிசம். ப்ரிடேஷனில் அது கண் முன்னாடி தெரியும் நம்ம உயிர் போகுதுன்ட்டு. இங்கே அதை கொஞ்சம் அதே இதுதான் தீமை தான் நடக்குது, அது ஸ்லோவாக நடக்கும். பாராசிட்டிசம் ஹாஸ் எவால்வ்ட் இன் மெனி டாக்ஸனாமிக்கல் கேட்டகரிஸ். இது நிறைய கேட்டகரிஸில் இது எவால்வ் ஆகிடுச்சு. ஃப்ரம் பிளான்ஸ் டு ஹையர் வெர்டிபிரேட்ஸ். மெனி பாராசைட்ஸ் நோ ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக். இப்போ ஒரு பாராசைட் ஏன்னு எடுத்துக்கணுன்னா அது இந்த பீன்ற ஸ்பீஷீஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அது சீக்குள்ளே போனாலும் அதை அஃபெக்ட் பண்ணாது, அது சீலேருந்து பிக்கு தான் அதை அஃபெக்ட் பண்ணோன்னு இருக்கும். அதை மாற்ற முடியாது. அப்படின்னா ஏ பியை தான் அஃபெக்ட் பண்ணும். போத் ஹோஸ்ட் அண்ட் பாராசைட்ஸ் கோ-எவால்வ். இந்த இதில் ஹோஸ்ட் எவால்வ் ஆனால் பாராசைட்டும் என்ன பண்ணணும், அதுவும் எவால்வ் ஆகணும். அந்த ரெண்டும் எவால்வ் ஆகுறதுக்கு பேர் கோ-எவல்யூஷன் ஆர் கோ-எவால்வ். என்ன ஆகும் பாருங்கள், ஹோஸ்ட் இந்த பாராசைட்டை எதிர்க்கிறதுக்காக அது எவால்வ் ஆகும். அந்த பாராசைட்டுக்காக அதோட ஆசிட், டைஜஸ்டிவ் ஆசிட் அசிடிக்காக்கலாம், அதனால அது உள்ளே போனால் செத்துடுற மாதிரி. ஆனால் இந்த ஹோஸ்ட் இதை எதிர்க்குதுன்றது அந்த அடாப்டேஷன் அதுக்கு தெரிஞ்ச உடனே இந்த பாராசைட்டும் அந்த ஹோஸ்டோட சேஞ்சை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்டெப்பு கொண்டு வரும். ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் அதில் ஒரு ஸ்பெஷல் அடாப்டேஷன் லாஸ் ஆஃப் நெசசரி சென்ஸ் ஆர்கன். அதோட முக்கியமான சென்ஸ் ஆர்கன் மோஸ்ட்லி டச்சாக தான் இருக்கும். டாக்டைலிட்டி அது என்ன ஆகிடும், போயிடும். அதால் சென்ஸ் பண்ண முடியாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் அதீசிவ் ஆர்கன்ஸ் ஆர் சக்கர்ஸ். டைஜஸ்டிவ் ட்ராக்குள்ளே போது அது அங்கே உயிர் வாழணும்னா அது டக்குன்னு அங்கே சக் பண்ணினா அங்கே இருக்கணும், அது அப்படியே ஹோல்ட் ஆகிடணும். அதீசிவ் ஆர்கன்ஸ் அங்கே இருக்கணும். லாஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்மை அது இழந்துடும். ஏன், அது ஆல்ரெடி அதுக்கு அங்கே ஹோஸ்டோட ஃபுட் பைப்லேருந்து தான் அதுக்கு ஃபுட்டு கிடச்சிட்டு தான் இருக்குது. இது டேப் மாம்னு வச்சுப்போம், அதுக்கு ஃபுட்டும் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருந்து என்ன, அதுக்கு தான் ஃபுட்டு டைரெக்டாக ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்தே வருது. அதனால அது டைஜஸ்டிவ் சிஸ்டமை இழந்துடும். ஆனால் ஒன்று விட்டுறாது, ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அதோட ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அது இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கும். ஏன், அப்போ தான் அதால் அந்த ஹோஸ்டோட ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டினால் பாராசைட்டோட லைஃப் சைக்கிள் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்சிட்டி அதுக்கு 1லேருந்து 2 இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டாக அது கொடுக்குது. 1 to 2 இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு. அதான் இப்போது ஹியூமன் லிவர் ஃப்ளூக்கான ட்ரெமட்டோட பார்த்தோன்னா அதுக்கு ஸ்னெயில், ஃபிஷ்ஷு இது ரெண்டுமே அதோட ஹோஸ்ட், இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு. இதுவே மலேரியல் பாராசைட் பார்த்தோன்னா அதுக்கு 2 ஹோஸ்ட்டு. ஏன்னா அது நம்ம இதை ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிச்சிருக்கோம். வெக்டார் மாஸ்கிட்டோ அண்ட் ஸ்கேல் ஹோஸ்ட் ஹியூமன். இப்போ டைப்ஸ் ஆஃப் பாராசைட், எய்ம் ஆஃப் பாராசைட், அதோட எய்ம் என்ன, இது அங்கே மிஸ் ஆகுது. ஸோ அது என்ன எய்ம், இந்த பாராசைட்டோட எய்ம் என்ன, எதுக்கு நம்ம உடம்புக்கு வரணும், அது அந்த ஹோஸ்டோட சர்வைவல் க்ரோத்தையும் ரீப்ரொடக்ட் இதை ஃபிட்னஸாக அது குறைக்க வருது. அது இன்டைரக்டாக என்ன பண்ணுது,
பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் ஹோஸ்ட்டை குறைக்குது. The render host is more vulnerable to predation by making it physically weak. அடுத்த ப்ரிடேட்டர் அங்கே பாராசைட் அங்கே வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணுது, அது ஃபிசிக்கலி வீக்காக ஆகிடுது, வல்னரபிளாக ஆகிடுது. ஸோ சில பாராசைட்ஸ் பார்ப்போம் டைப்ஸ் ஆன் நியூட்ரிஷனில். ஸோ எக்டோ பாராசைட், எக்டோனா அவுட் சைடு, எக்டோனா அவுட் சைடு வெளியே. இப்போது இதுதான் பால்னால் அதுக்கு அது மேலே ஏதாவது ஒட்டி இருந்தால் அது எக்டோ இதுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் எக்டோ. சரியா? அதில் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கே ரொம்ப பழக்கமான பேன், லைஸு, டிக்ஸ் ஆன் டாக்ஸ், உனின்வாங்க டிக்ஸ் ஆன் டாக்ஸ். மெரைன் ஃபிஷஸ்க்கு எக்டோபாட்ஸ், இது எக்டோ பாராசைட்டிக் கோப்பாட்ஸ். என்னென்னா லைஸ் ஆன் ஹியூமன்ஸ், டிக்ஸ் ஆன் டாக்ஸ், மெரைன் ஃபிஷஸில் எக்டோ பாராசிட்டிக் கோப்பாட்ஸ். அப்புறம் கஸ்கட்டா ஆன் ஹெட்ஜ் பிளான்ஸ், கஸ்கட்டா ஆன் ஹெட்ஜ் பிளான்ஸ். இப்போது இந்த கஸ்கட்டா ஆன் ஹெட்ஜ் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இது ஒரு அடாப்டேஷன் பண்ணிக்குது. இந்த கஸ்கட்டான்றது நீங்கள் 8th NCERTயில் பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து நீங்கள் படிக்கிறது சயின்ஸில் கஸ்கட்டா இஸ் அ பாராசைட். இது என்ன பண்ணோன்னா, இது ஆரம்ப காலத்தில் இது குளோரோஃபிலோட பச்சை கலரில் இருந்தது லீவ்ஸோட. ஆனால் இதுக்கு இந்த ஹெட்ஜ் பிளான்ட்ஸ் நல்ல ஒரு ஹோஸ்ட்டாக கிடச்சதுனால இது அதோட குளோரோஃபிலையும் லீவ்ஸையும் எழுந்து எவல்யூஷனில் ஹெட்ஜ் பிளான்ட்ஸ் கிடந்து தானே அதுக்கு ஃபுட்டு வந்துடுது. அதனால் அந்த ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குளோரோஃபிலையும் லீவ்ஸையும் அது விட்டுருச்சு. ஃபீமேல் மஸ்கிட்டோ டிரைவ்ஸ் பிளட் ஃப்ரம் ஹியூமன். இஸ்ன்ட் தட் அ பாராசைட்? இந்த கொசு வந்து ஹியூமன் பிளட்டை குடிக்குதுல, அது பாராசைட்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து பாராசைட் கிடையாது. ஏன்னா அது வந்து அதோட இது ஃபுட்டு, அது இது அதோட ஃபுட் இது அதனால் டைஜஷன் பர்பஸ்க்காக அது பிளட் டிரைவ் பண்ணதே தவிர அது ஒன்றும் நம்ம பிளட்டில் வாழலை. ஸோ இட் இஸ் நாட் அ பாராசைட். அடுத்தது எண்டோ பாராசைட். எண்டோ பாராசைட்னா நம்ம எண்டோனாலே என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, இன்சைடு. எண்டோனா இன்சைடு. இந்த ஆர்கானிசம் உள்ளே இருக்கும். அதான் லிவ் இன்சைடு ஹோஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ். லிவர், கிட்னி, ஆர்பிசி, லங்ஸ். லிவருக்குள்ளே, கிட்னியில், ஆர்பிசி, லங்ஸில் இது வாழலாம். இந்த மாதிரியான எண்டோபாராசைடுக்கு லைஃப் சைக்கிள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னு தெரியுமா? இது ஸ்பெஷலைசேஷன்றதுனால. ஸ்பெஷலைசேஷன் எதுக்கு? மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆர் சிம்பிளிஃபைடு. இப்போது இது உள்ளே தானே வாழுது. உள்ளே இருந்தால் அது டேரெக்டாக எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிக்கோல. ப்ளஸ் அதுக்கு அவ்வளோ வேலை இல்லை. டேரெக்டாக டைஜஷனோ ரீப்ரொடக்ஷன் இது பண்ண போதும். அதனால எல்லாமே சிம்பிளிஃபை ஆகிடும். மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் சிம்பிளிஃபை ஆகிடும். ஆனால் இந்த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி மட்டும் என்னவாகாது, கம்மியாகாது, அது அதிகம் தான் ஆகும். ப்ரூட் பாராசிட்டிசம் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள். குயில் வந்து காக்கா கூட்டில் தான் முட்டை போடும். அது ஏன்னு கேட்டு பாருங்கள். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ப்ரூட் பாராசிட்டிசம், பேர்டு வந்து முட்டை போடுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதோட கூட்டில் போட்டு தானே பார்ப்போம். ஆனால் ப்ரூட் பாராசிட்டிசமில் அந்த பறவை இன்னொரு பறவையோட கூட்டில் போய் முட்டை போடும். அதுதான் குக்குக்கும் காக்காவுக்கும் இருக்கிற நடுவில் க்ரோ நடுவில் இருக்கிற ரிலேஷன். அது ப்ரூட் பாராசிட்டிசம். குக்கு அதான் நம்மளோட கோயல் வந்து காக்காவோட நெஸ்ட்டில் போய் ஸ்ப்ரிங் சீசன். ஸோ என்ன இதுலேருந்து தெரியுது, ப்ரீடிங் சீசன் ஃபார் கோயல் அண்ட் காக்கா சேம். ப்ரீடிங் சீசன் ஃபார் கோயல் அண்ட் காக்கா இஸ் சேம். ரெண்டுத்துக்கும் அதுக்கு சேமாக தான் இருக்கும். இல்லைன்னா அதுதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். எக் ஆஃப் பாராசிட்டிக் பேர்ட் ரிசம்பிள்ஸ் த ஹோஸ்ட் எக். ஏன்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் தானே அந்த காக்கா கூட அதோட முட்டைன்னு நம்பி அதை அடக்காக்கும். இல்லைன்னா என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுரும். அதான் தள்ளி விட்டுரும். இட் கெட்ஸ் காட் அண்ட் கெட்ஸ் ரிஜெக்டட். ஸோ காக்காவோட முட்டையை இந்த குயிலோட முட்டை ரிசம்பிள் பண்ணும். ஸோ கோஎவல்யூஷன். ஸோ இங்கே என்னது, கோஎவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட நம்ம இந்த மாடியூலை முடிச்சிடுவோம். கமென்சலிசம்னா நம்ம கம்யூனிசம் வச்சு ஞாபகம் வச்சுக்க சொன்னால் ஒருத்தருக்கு பாசிட்டு, ஒருத்தருக்கு நோ பெனிஃபிட் நார் ஹார்ம், 0. 1 பெனிஃபிட் 1 0.
எக்ஸாம்பிள் ஆர்ச்சிடாஸ் எபிஃபைட், இது மேங்கோ ட்ரீயில் வளரும். இதனால இதுக்கு ஒரு வளர்கிறதுக்கு ஒரு இடம் இது கிடச்சிது. ஆனால் மேங்கோ ட்ரீக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஜீரோ. ஸோ இதுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, தீமையும் இல்லை, ஜீரோ. வேறஸ் ஆர்ச்சிடாஸ் எபிஃபைட்டுக்கு இருக்க ஒரு இடம் கிடச்சிருக்கு, ஸோ ப்ளஸ். அடுத்தது கேட்டில் எக்ரெட். கேட்டில் எக்ரெட்டுன்றது வந்து ஒரு குட்டி பறவை. அது இந்த கேட்டில்ஸோட மண்டையில் இருக்கும். இது வில்லேஜ் சைட் போனால் நீங்கள் பார்க்கலாம், மாடோட மண்டை மேலே ஒரு குட்டி பறவை இருக்கும். மாடு எப்போ புல் மேய தலையை குனிதோ அப்போ வந்து இருக்கிற இன்செக்ட்ஸை அது களைச்சி விடும். இப்போ வர இன்செக்டை வந்து இந்த கேட்டில் எக்ரெட் போய் சாப்பிட்றோம். இதனால் மாட்டுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஆனால் கேட்டில் எக்ரெட்டுக்கு யூஸ். ஸோ இதுதான் காமன் சொல்யூஷன். அடுத்தது வந்து க்ளவுன் ஃபிஷ்ஷு. க்ளவுன் ஃபிஷ்ஷும் சீ அனிமோனுக்கு என்ன ரிலேஷன்? க்ளவுன் ஃபிஷ் வந்து சீ அனிமோனோட, இதுதான் சீ அனிமோன், இப்படி தான் இருக்கும். நம்ம 11th பார்த்துருப்போம் அனிமல் கிங்டமில். அதுக்கு இந்த மாதிரி என்ன இருக்கும், ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். அப்போது அந்த இது இல்லாதப்போ க்ளவுன் ஃபிஷ் இப்போ என்ன பண்ணுமா, இங்கே வரையறம் பாருங்கள், அந்த ஸ்டிங்கிங் செல்ஸில் மாட்டாமல் போய், இதான் இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு சும்மா வச்சுக்கோங்க. வரைகிறது ஃபோனில் வரைகிறேன், இப்படி தான் இருக்கும் க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சீ அனிமோன். சீ அனிமோன் வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷன், இது சீ அனிமோன் கிட்டேருந்து இது ப்ரொடெக்ஷன் வாங்கிக்குது. ஸோ க்ளவுன் ஃபிஷ் வந்து கெட்ஸ் பெனிஃபிட்டட் பை சீ அனிமோன். சீ அனிமோன் கிட்ட ப்ரொடெக்ஷன். இப்போது இந்த சீ அனிமோனோட ப்ரொடெக்ஷனையும் தாண்டி ஒரு மீன் வந்தால் அதுக்கு இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் என்ன பண்ணிடும், ஷாக் கொடுத்து அந்த அனிமல் செத்துடும். அப்போது இந்த க்ளவுன் ஃபிஷ்க்கு ப்ரொடெக்ஷன். ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது, க்ளவுன் ஃபிஷ்க்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, ஆனால் என்னது சீ அனிமோனுக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ ஜீரோ, இதுக்கு ப்ளஸ். இதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். ஹியர் ஆர்கானிசம் இந்த ஆரோவில் அங்கே காட்டுறதெல்லாம் பெனிஃபிட் இல்லாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மியூச்சுவலிசம் பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். If you have any doubts, comment down in the comment section. Thank you.